உதகை அருகே கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். வீடுகளை இழந்த குடும்பத்தினருக்கு உடனடியாக வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராசா மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வருவதாகவும் முதலமைச்சரிடம் விரைவில் ஆய்வறிக்கை வழங்கப்படும் எனவும் கூறினார். பெய்து வரும் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து சேதங்களையும் நானும் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளும் தொடர்ந்து பார்வையிட்டு வருகிறோம். ஏற்கனவே இயற்கை பேரிடர் காரணமாக 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். ஒருவருடைய உடல் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டு அவருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண நிதியாக அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். தேடிக்கொண்டிருந்த இன்னொரு உடலும் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக மீட்பு குழுவால் மீட்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் நிவாரணத் தொகையை நாளை தினம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஆட்சித்தலைவர்களும் வழங்க இருக்கிறார்கள். அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து ஒவ்வொரு துறையிலும் வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீடுகளை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்புமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கும் அமைச்சருக்கும் எனக்கும் நம்முடைய மாண்பு ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த ரெவியூ மீட்டிங் மறு ஆய்வு கூட்டம் நாளை தினம் வெள்ள சேதத்தை மதிப்பிடுவதற்காக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழக அரசுக்கு அனுப்பி இந்த மாவட்ட மக்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கும்.